ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்காரா. ஓகே, இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ வந்து பார்த்தேங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு ஆக்சுவலி நான் வந்து அது ஃபேன் மேடு, இது வந்து சும்மா ஃபேக்கு அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அதை நான் இக்னோர் பண்ணிட்டு அடுத்தடுத்தது போயிட்டோம். ஈவினிங் பார்க்குறேன், கடவுளே அதுதான் அஃபிஷியலாக வந்து வீடியோலேருந்து அஃபிஷியல் அவங்களுடைய சேனல்லேருந்து வந்திருக்கு. சத்தியமாக பார்த்து மெர்சலாயிட்டேன். என்னடா இப்படி ஒரு வீடியோவை காலையிலேருந்து சும்மா சும்மா பார்த்துட்டு விட்டுட்டோமே அப்படின்னு நினச்சி அழுவாத குறைய உட்காந்துருக்கேன். ஓகே, நம்ம எந்த படத்தை பார்க்குறோம்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் அடுத்த ஒரு இளைய தளபதி அப்படின்ட்டு அவர் பெரிய லெவலில் வந்துட்டாரு. தளபதி அப்படி போயிட்டு இருந்துச்சு. அடுத்த வருஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிவகார்த்திகேயன் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேசிஸ், மிகப்பெரிய ஒரு ஆடியன்ஸை வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வச்சிருக்கிறாரு. அவரோட அடுத்த படத்தோட ப்ரோமோ வந்து காலையில் சம்மந்தமெல்லாம் விட்டுருக்குறாங்க. படத்தோட பேர் பராசக்தின்னு பார்த்தேன் தமிழெல்லாம் பார்த்தா முடியாது. ஃபேன் மேடாக இருக்குது. ஒரு மணி நேரத்துக்கு வெறும் 1K 10K கூட போல. ஒரு மணி நேரத்துக்கே இப்போ 1.4 2K சம்திங் எதோ போயிருந்துச்சு. சரி, இது ஃபேன் மேடை தான் நடிச்சுட்டு விட்டுட்டேன். இப்போ பார்த்தா அதுதான் ஒரிஜினல்ன்ட்டாங்க. பயங்கர வெக்ஸ் ஆயிடுச்சு. அந்த படத்துக்கு எவ்வளோ வெயிட்டிங்கில் இருக்குது, எவ்வளோ சூப்பரான விஷயம் அந்த படத்தில் இருக்குது தெரியுங்களா. 3 ஹீரோ சப்ஜெக்ட். நம்ம ஜெயம் ரவி இருக்காரு, அப்புறமேட்டு அதர்வா இருக்காரு, எஸ்கே இருக்காரு, ஜிவி வந்து மியூசிக் பண்றாரு. அதை வந்து சுதா கொங்காரா அவங்க வந்து டிரெக்ட் பண்றாங்க. எப்பேற்பட்ட அப்டேட்டு! இதை எவ்வளோ கேஷுவலா வேலை கேவலமா நாங்கள் மறந்துட்டு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா. செம்ம காண்டவங்க என்னை நினைச்சோம். எனக்கே கோவம் வந்து ஓகே, நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம அந்த படத்தை டீசரை பார்த்துருவோம். பார்த்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கா. ஒரு எஸ்கே வேறு அந்த அதர்வோட தம்பியோட ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டு போயிட்டாரா. அதர்வாவுக்கு பயங்கரமான ரோல் அது. அந்த படத்தை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு. இந்த பாருங்க தம்ப்நெயிலை பாருங்க. தம்ப்நெயிலை பார்த்தோன்னா இது என்னமோ ஃபேன் மட்டும் நினச்சிட்டாங்க. அம்மா டென்ஷன் ஆச்சுங்க. பார்த்து வந்துடுமா கொடுப்பா இரியா. அவ்வளோ அவசரம் என்ன, எடுத்துன்னு கதவை வந்துட்டு வந்தா அப்படி ஃபுல்லாக பார்க்க வேணுமா? ரெடி 1 2 3. Student don't touch. Wow. Once upon a time. பழைய ஸ்டோரி மாதிரி இருக்குல்ல. வாவ், அதர்வா லுக்கா பார்த்தீங்களா. செம்மையா இருக்காரு தலைவர். ஸ்கூல் ஸ்டூடெண்டா ஆள் ரொம்ப இழைச்சிருக்கு. இங்கே போடுறேன் ஸ்கீல் இல்ல. ஒரு ட்ரங்க் கால் போட்டு நாங்களே வந்திருப்போம்ல. இந்த ராக்குன்னு நின்று சச்சுன்னு வாடிரா செத்துருப்படாடோய். இல்லைனா வா, இது எஸ்கே தான், கன்ஃபார்ம் எஸ்கே தான். அவரோட ஆக்டிடியூட் பார்த்தாலே தெரியுது. எஸ்கே வில்லன். சேனை ஒன்று தேவை. சேனை ஒன்று தேவை. பெருஞ்சேனை ஒன்று தேவை. சிவகார்த்திகேயன். வாவ், டோன்ட் டாக் டு ஸ்டூடண்ட்ஸ். பராசக்தி. சுதா கொங்காரா, ஜிவி பிரகாஷ் மியூசிக் வேற லெவல்ல இருக்கு. வாஸ் loading. I am waiting. Oh my god. நான் நண்பா, இது என்ன இப்படி ஒரு டீசரை விட்டு தமிழ்நாட்டு மக்கள் ஹைப்ல ஏறி உட்கார விட்டுட்டாரு அந்த. ஐயோ மேடம், அவங்க சுதா கொங்காரா எப்படி ஒரு உண்மையில ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். ஹேட்ஸ் ஆஃப். ஆமாம், உண்மையிலே அவரை ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளேவே சத்தியமாக எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரியும். ஏன்னா டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கே பயங்கரமாக வந்து பிரச்சனை வரும். ஏன்னா ஒரு ஹீரோவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஹீரோவுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிறதுக்காக வேண்டிய பல நாட்களை வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்லாம் விட்டுட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கு ரஜினி கமல் சார் அவங்களுடைய காம்போ வந்து நிறைய படம் வந்துட்டு இருக்கும்.
அதுக்கப்புறம் அதுலேயே வந்து சில பிரச்சனைகள் போட்டு இவங்களுக்கு ஃபேன் பேசிஸ் அதிகமாக இருக்குது, இவங்களால தான் அந்த படம் ஓடுனுச்சு, அப்படி இப்படிலாம் ஒரு இண்டஸ்ட்ரியில் பெரிய ஒரு பரபரப்பு வரப்போக தான் தனித்தனியாக பண்ணீங்களா, உங்களுக்கான ஆடியன்ஸுக்கு நீங்கள் பண்ணுங்க, என்னோட ஆடியன்ஸுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு பிரிஞ்சுட்டாங்க. அப்புறம் தளபதி வந்து ஒரு படம் சேர்ந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓரளவு ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் சேர்ந்து பண்ண வேணாம், அது வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. அப்புறம் வெவ்வேறு ஹீரோ சப்ஜெக்ட்லாம் அப்பப்போ வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் உண்மையிலே மாசான ஒரு என்ட்ரி, மாசான ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு இது ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப சூப்பராக தமிழ் இண்டஸ்ட்ரி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாலிவுட்டில் தான் இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய படம் பார்த்து மெய் செலுத்தி போயிட்டாங்க. பரவாயில்ல, இவ்வளோ ஒரு ஆளுங்க இவ்வளோ படம் சேர்ந்து பண்ணியிருக்காங்களே, எந்த ஒரு ஈகோ இதெல்லாம் இல்லாமல் பண்ணியிருக்காங்களே, நமக்கெல்லாம் அப்படி ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டு. பட் இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி போகிற போக்க பார்த்தா பயங்கரமாக போயிட்டு நினைக்கிறேன். இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டு தான். பராசக்தி டைட்டில் எப்போ ஏற்பட்ட படம் தெரியுங்களா? அது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்குலாம் தெரிய வாய்ப்பே கிடையாது. சிவாஜி கணேசனோட முதல் படம் அந்த படத்துல அவர் பேசின டயலாக் இன்ன வரையில வந்து பேசிட்டு இருக்காங்க. மு கருணாநிதி அவர்கள் தான் அந்த வசனத்தை எழுதி கொடுத்தவங்க மிரண்டு போய் பார்த்தாங்க. அப்பேற்பட்ட படத்தோட டைட்டில் எடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கதையில 3 ஹீரோ, ஜெயம் ரவி வந்து வில்லனா வந்து அவதாரம் எடுக்கிறாரு, அதர்பாவும் அண்ட் இவங்களும் வந்து எஸ்கேவும் வந்து சூப்பரா லுக்கு வயசு வேற லெவலில் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் சின்ன பசங்க மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க. எங்க போய் முடிய போகுது தெரியல. பட் ஆனால் இந்த படம் ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ஒரு மைல்கலா இருக்கும் அப்படிங்கிறதுல துளி கூட சந்தேகம் இல்லைங்க. இதோட மட்டும் விட்டுறாதீங்க, ட்ரெய்லர் இருக்கு, அடுத்து பாடல்கள் இருக்கு. இதெல்லாம் ஜிவி பிரகாசம் மேல நம்பிக்கை இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, பாடலும் சரி பயமா கொடுத்துட்டு திரைக்கதை எந்த அளவுக்கு கொண்டு போறாங்க அப்படிங்கிறத ஒரு டைரக்டரோட கையில இருக்கு. டெஃபினெட்லி ஒரு மிகப்பெரிய, ஏன்னா அவர் சொன்ன ஒரு எஸ்கே வந்து அந்த மீட்டிங் சொன்ன ஒரு பாயிண்ட், அடுத்த ஒரு படம் பண்றோம், அந்த படத்துல அதர்வானாலாம் சேர்ந்து பண்றோம், அந்த படத்துல என்னையை தாண்டி அவரோட ரோல் ரொம்ப சூப்பரா இருக்கும், பயங்கரமா பேசக்கூடும் அப்படின்னு எனக்கு இருக்கோ இல்லையா அவருக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு வந்து அதர்வா வந்து இந்த படத்துல வந்து வந்துட்டு இருக்கும்போது இறந்ததுக்கு அப்புறம் எதுவும் உள்ள வராங்களா என்னன்னு தெரியல. படம் பார்ப்போமே, எனக்கு ஒண்ணுமே தெரியாம அதை பத்தி பேசக்கூடாது. படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டரா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா பயங்கரமான உழைப்பு இருக்கு, பயங்கரமான ஒரு வேலைப்பாடு இருக்கு. கங்கனா அவங்க சுதா அவங்க வந்து எந்த அளவுக்கு யோசிச்சிருப்பாங்க ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுக்கு. 3 ஹீரோவும் ஒருத்தவங்க சலிச்சவங்க கிடையாது. 3 பேருக்கு வெரி இம்பார்ட்டன்ஸ் ஒரு ரோலாக கொடுக்கணும். 3 பேரோட மனசு போனக்கூடாது. 3 பேருக்கு அது ஃபீச்சர் இருக்கணும். நமக்கு அதனால வரணும், விநியோகர்கள் நல்லா இருக்கணும். இப்படி எவ்வளோ பிளான் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிளான் இது எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அந்த படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக அமையணும். உங்களை நான் கடவுளை வேண்டிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் திரும்ப சந்திச்சுட்டே இருக்கேன். என்னோட எந்த ரியாக்ஷன் அண்ட் ஒப்பீனியன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் திரும்ப சந்திச்சுட்டே இருக்கேன். பாய்.